சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு வரக்கூடிய 3 முடிச்சு சீரியலோட கடந்த சில எபிசோட்ஸ்க்கு முன்னாடி ஹரிதா கல்யாணத்தை 18 வகையான உணவுகளை சமைக்க சொல்லிட்டு போனதுனால நந்தினியும் கல்யாணத்துக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ண. அப்ப நந்தினியோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர் பிரில்லியன்ட் பெஞ்சமின் அங்க வந்து கிளாஸ் இருக்கு, அதனால சமையலை விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிட. அதுக்கு நந்தினி எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நீங்க இங்க இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கத்துக்கிறேன்னு சொன்னதும் பெஞ்சமினும் உட்காந்து அப்படியே சமையல் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமா இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அசோக் இந்த விஷயங்களை பார்த்துட்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட நம்மளுக்கு இன்னைக்கு லஞ்சு கிடையாதுன்னு சொல்லி சமையல் ரூம்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்த சொல்லி கொளுத்தி போட. இந்த விஷயத்த அப்படியே ஹரிதாக்கு பாஸ் பண்ணதை தொடர்ந்து இதை கேட்டு டென்ஷனான ஹரிதா சமையல் ரூமுக்கு போய் பெஞ்சமின் கிட்ட எப்படி நீ திரும்பி இங்க வந்த, எதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க. பெஞ்சமினும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்க ஒரு நிலையில பெஞ்சமின் கடுப்பாகி சூர்யா யாரு கிளாஸுக்கு இடையூறா வந்தாலும் பெரம்ப வச்சு அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போனதை ஃபாலோ பண்றதுக்காக பெரம்ப ஹரிதாவை நோக்கி ஓங்க. அப்ப ஹரிதா அதை தடுத்து பெஞ்சமினுக்கு கன்னத்துல ஒரு அறை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இதை பார்த்து நந்தினி வருத்தப்பட்டு பெஞ்சமின் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அவரும் பரவாயில்லமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தாரு. இதை தொடர்ந்து ஹரிதா சுந்தரவள்ளி கிட்ட நடந்த சம்பவத்தை டிராமா மாதிரி நடிச்சு காட்டிக்கிட்டே இருக்கும்போது அது அங்க வந்து சூர்யா பாத்துறா. இதனால சூர்யா செம்ம கடுப்பாகி அங்கிருந்து பரம்ப வச்சு ஹரிதாவை போட்டு நல்லா வெளுவெளுன்னு வெளுத்து விட்டு இருந்தாரு. இந்த நிலையில இந்த சீன் மேக்கிங் அப்ப எடுக்கப்பட்ட பிடிஎஸ் வீடியோவை சீரியல் டீம் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க.